வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபிஷ் ஆம்லேட் வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபிஷ்ஷை வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக அந்த ஃப்ளஷ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷை வந்து எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் இன்றைக்கி 3 முட்டை வந்து உடச்சி எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு வந்து தேவையான அளவு, கொஞ்சமாக வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகா வந்து இதில் ஆட் பண்ணலை காரத்துக்கு, அதுக்கு பதிலாக மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மிளகுத்தூள் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் வர மாதிரி இது மாதிரி தடவி விட்டுருங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து அந்த வறுத்த மீனை வந்து இது மாதிரி முள் இல்லாமல் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த எக் மேலே அந்த மீன் வந்து ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது வந்து நீங்கள் சிம்லே வேக விடுங்க, அப்போ தான் வந்து ஃபுல் முட்டையை வந்து நல்லா வெந்து இருக்கும். வாங்க 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், பாட்டம் சைடு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து இதை நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. இது 1 நிமிஷம் அப்படியே வேகட்டும். பாட்டம் சைடும் வந்து நல்லா வெந்திருக்கும். இது திருப்பிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஆம்லெட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.